பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்மளுடைய டெய்லி கிரீட வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பாருங்க, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. இப்போ சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எந்த நேரத்திலையும் எல்லா விதத்திலையும் சமாதானம் தருகிற தேவன் தான் அவர். வேற எங்கேயுமே நம்ம சமாதானத்துக்காக ஓட வேண்டாம். பணமோ பொருளோ இல்லை தேவைகளோ இல்லை படிப்போ புகழோ ஒன்றுலையுமே பெருமையோ இது எதுலேயுமே சமாதானத்தை நம்ம தேட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் தான் சமாதானத்தின் தேவன். அவரிடம் சமாதானம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக சொல்கிறாங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரு கூட இருப்பாராக. அதாவது அவங்க ஆசீர்வாதமாக சொல்கிறாங்க, கர்த்தர் எல்லாவற்றிலையும் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், சமாதானத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது தேவை இருக்குதா? இல்லை. அதனால் இந்த வேளையில் நம்ம ஆண்டவர்கிட்ட முதல்ல அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் நம்ம தேடுவோம். அப்போ அவர் நமக்கு சமாதானத்தை தருவார், எப்பொழுதும் நம்மளோடு கூட இருப்பார். அதுக்காக ஒன்று ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரையும் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலையில் கூட எங்களோடு கூட இருந்தீர், எங்களை நடத்தினீர், எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தினீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ உண்மை ஏறெடுக்கிறோம். சமாதானத்தை எங்களுடைய இருதயத்தில் தாங்க. உலகத்தில் நாங்கள் எதுலேயோ சமாதானத்தை தேடி ஓடுறோம், ஆனாலும் எதிலும் எங்களுக்கு நிம்மதியோ சமாதானமோ கிடைக்கல. ஆனால் இந்த வேளையில் நீர் எங்களுக்காக சமாதானத்தின் தேவன், எங்களுக்காக சமாதானத்தை தருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ என்னுடைய இருதயம் சமாதானத்தை உணர்ந்து கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்ற பெரிய சமாதானம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பெரிய சமாதானத்தை தந்ததற்காக நன்றி. இந்த சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமா நீடிக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. எங்களை முழுமையாக சமர்ப்பிக்கிறோம். உலகத்தில் எதை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தந்து உம்மோடு கூட வாழக்கூடிய கிருபையை தாங்க. அதற்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.